ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்த அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே தம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு இடைப்படுவாராக, எங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலையங்கம் தேவனை அறியும் அறிவு என்று சொல்லி. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை பற்றிய அறிவு கட்டாயம் தேவை. அப்பொழுதுதான் நாங்கள் தேவன் எப்படிப்பட்டவர், அவரிடத்திலிருந்து எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று எங்களுக்கு தெரியும். எப்படி நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை பற்றி எங்களுக்கு தெரியும். சாதாரணமான ஒரு பிள்ளை கூட தன்னுடைய மாமிச பிரகாரமான தகப்பனை பற்றி அறிந்து வைத்திருக்கும். என்னுடைய தகப்பனார் எப்படியாக தன்னை புரிந்து கொள்ளுவார், தகப்பனாரிடத்திலிருந்து எப்படியாக அவரிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த உலகத்திலே மாமிச பிரகாரமான பிள்ளைகளே தகப்பனை பற்றி அறிந்து வைத்திருக்கு. அப்படியாக நாங்கள் எங்களுடைய பிதாவை, எங்களுடைய தெய்வத்தை தேவனை அறிகிற அறிவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 2வது அதிகாரத்திலே அதிலே 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆமென். அப்ப இதிலே சொல்லப்படுகிறது, எங்களுடைய செவியை ஞானத்திற்கு சாய்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி நடந்தால் நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய செவியை ஞானத்துக்கு சாய்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு இப்படியாக நாங்கள் தேவனுக்கு பிரியமாக. ஞானம் என்றால் என்னென்று வேதத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்தபடியாக நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே இப்படியாக இருந்து நாங்கள் புத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதில் 2வது வசனம் சொல்லுகிறது, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடவாய் என்று சொல்லி. அப்ப என்னென்றால் நாங்கள் தேவனுக்கு பயந்து அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே எங்களுக்கு பொல்லாப்பை விட்டு விலகுவோம். பொல்லாப்பை விட்டு விலகுனோமாக இருந்தால் தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் என்கிற ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். அப்படி அறிந்து கொண்டு தேவனை தேடி ஞானமுடையவர்களாக அந்த அறிவை பெற்றுக்கொண்டோமாக இருந்தால் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் அவர் குறைவுபட விடமாட்டார் என்கின்ற அந்த அறிவை பெற்றுக்கொண்டோமாக இருந்தால் இப்படியாக தேவனிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை இப்படியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதிலே நாங்கள் வாசித்துக் கொள்ளுவோம் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். ஆமென். அப்ப அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வேதத்தின்படியாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறாராம். எங்களுடைய தேவன் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார், அவர் பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நல்வழியிலே படியாக பாதுகாப்பு உண்டு. தேவனுடைய சொற்படி கேட்டு தேவனுடைய பாதையிலே நாங்கள் நடக்கின்ற வேளையிலே
தேவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று இந்த வேதம் அழகாக சொல்லுகிறது. இதிலே 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறாராம். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய் என்று சொல்லி. ஏனென்றால் எங்களுடைய தேவன் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறாராம். இப்போ உதாரணத்துக்கு இந்த உலகத்திலே சட்ட புஸ்தகங்கள் இருக்கிறது. இப்பொழுது ஒரு கேஸோ வழக்கு ஒன்று நடக்கின்ற வேளையிலே அந்த இடத்திலே அந்த சட்ட புத்தகத்தை ஆராய்ந்து நீதி செய்கிறவனுக்கு நீதியை கொடுக்கிறார்கள், தீமை செய்கிறவர்களுக்கு தீமையை கொடுக்கிறார்கள், தீமையான தண்டனை, அதுக்கு தீமைக்கு தக்க தண்டனையை கொடுக்கிறார்கள். அப்படித்தான் எங்களுடைய வேதம் சொல்லுகிறது, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறாராம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இப்படியாக நடந்து தேவனுடைய கட்டளைகளை இப்படியாக கை கொண்டு ஞானத்தை இப்படியாக பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தை வெள்ளியை தேடுவது போல புதையலை தேடி கண்டடைவது போல நாங்கள் கண்டடைகின்ற வேளையிலே தேவனுடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறதாக இருக்கிறது. இப்படியாக இதிலே நாங்கள் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாக்கு இன்பமாயிருக்கும் போது. ஆமென். இப்ப ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் போது என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களிலே இருக்கின்ற வேளையிலே எங்களுக்கு ஒரு விதமான ஒரு அறிவு வருகிறது. நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறோம், பொல்லாங்கை விட்டுபடியாக பொல்லாங்கான வழியிலே நடக்காமல் உத்தமமான வழியிலே நடக்கின்ற வேளையிலே எங்களுக்கு ஒரு அறிவு வருகிறது. எங்களை தேவன் 100% எங்களை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார், எங்களுக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார் என்கின்ற அறிவு வருகின்ற வேளையிலே எங்களுடைய இருதயத்துக்கு அது இன்பமாக இருக்கிறதாம். எங்களுடைய இருதயத்துக்கு இன்பமாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படித்தான் பரிசுத்தவான்கள் இந்த வேதத்திலே பார்த்தோமாக இருந்தால் அநேக பரிசுத்தவான்கள் அப்படித்தான் நடந்தார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து தங்களை இப்படியாக பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொண்ட வேளையிலே அவர்களுடைய இருதயம் இன்பமாயிருந்தது. நாங்கள் வேதத்திலே பார்ப்போமாக இருந்தால் அநேக பரிசுத்தவான்கள், ஜோபுவை எடுத்துக்கொள்ளலாம், ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம், தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவனை சேவித்து பொல்லாங்குக்கு தங்களுடைய கால்களை இப்படியாக விடாமல் அதை பொல்லாங்குக்கு தங்களை நடக்க விடாமல் தவிர்த்து தேவனுடைய பாதையிலே நடந்த வேளையிலே அவர்கள் அந்த அறிவை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளை அவர் கைவிடாதவர் என்கின்ற அந்த அறிவை பெற்றுக்கொண்டார்கள். பொல்லாங்குக்கு விலக்கி தங்களை காத்து கொள்ளுகின்ற வேளையிலே தேவன் அவர்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்ற அந்த அறிவை பெற்று அவர்களுடைய இருதயத்திலே இன்பமாயிருந்தார்கள். அதன் நிமித்தமாக அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்துபடியாக செழித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய முடிவு படியாக சமாதானமாக இருந்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அப்படித்தான் நாங்களும் எங்களுடைய தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஞானத்தோடு படியாக நடந்தோமாக இருந்தால் எங்களுடைய ஆத்துமாவும் இன்பமாயிருக்கும், கர்த்தரை நம்பி இப்படியாக இன்பமாயிருக்கும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஆமென். இதிலே சொல்லப்படுகிறது, நாம் செம்மையானவர்களாய் இருந்து உத்தமர்களாய் இருந்து தேவனுடைய சகலை நம்மளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் நடந்தோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இதை நாங்கள் பார்ப்போம். 11வது வசனத்திலே, என் மகனே நீ கர்த்தருடைய நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும்
மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் என்று சொல்லி. ஏனென்றால் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்து ஜனங்கள் நடக்கிறார்கள். அவர்கள் இப்படியாக சடுதியிலே இப்படியாக சறுக்கலான பாதையிலே தடக்கி விழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கின்ற வேளையிலே நாங்கள் இப்படியாக தேவனுடைய கட்டளைகளுக்கு இப்படியாக கீழ்ப்படிந்து தேவனுடைய நியமங்களை கைக்கொண்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு சம்பவிக்கின்ற காரியம் எங்களுடைய காரியங்களிலே நடப்பதில்லை என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. இதில் நாங்கள் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 16 20 வசனம் மட்டும் வாசிப்போம். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாள். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவனும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. ஆமென். இதிலே சொல்லப்படுகிறது, அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை என்று சொல்லி. பாவமான காரியங்களை குறித்து அநேக காரியங்கள் சொன்னாலும் சில பாவங்களிலே நடப்பவர்கள் திரும்ப வந்து தேவனுடைய பாதையிலே சேர்வதில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு அதிலே அந்த வார்த்தையை திரும்ப வாசிப்போம். 20வது. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. ஆமென். இதிலே 19வது வசனம் சொல்லுகிறது, அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவத்தை வெறுக்க வேண்டும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. சில பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய பாவங்களாக இருக்கிறது, சில பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களாக இருக்கிறது என்று வேதம் அழகாக பொருத்தி காட்டுகிறது. இதிலே இந்த 19வது வசனத்திலே சொல்லப்பட்ட காரியம், அப்படி போகிறவர்கள் திரும்ப தேவனுடைய பாதையிலே வந்து சேருகிறதில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை, ஒருவரும் திரும்புகிறதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் இப்படியாக நடப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். 21 22. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியில் இருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். ஆமென். செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்களாம், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்களாம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் செம்மையானவர்களாக உத்தமர்களாக நடந்து இப்படியாக தேவனுடைய பாதையிலே நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாகி போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. துரோகிகள் என்று பார்த்தோமாயிருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். அந்த 12 பேரிலே ஒருவன் இப்படியாக ஆண்டவரை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு துரோகியாக மாறிப்போனார் என்று பார்க்கிறோம். அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த யூதாஸ் காரியத்து அந்த சீசர்களுடைய பட்டியலில் இல்லாமல் போனார். அந்த தேவனுடைய புத்தகத்திலிருந்து அவர் இப்படியாக ஒரு துரோகி என்கின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே அவர் போனார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக துரோகிகள் இந்த துரோகிகள் இராதபடிக்கு நிர்மூலமாகி போவார்கள் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இப்ப தேவனுடைய வசனம் எப்படி நமக்கு புத்தி சொல்லுகிறதோ அப்படியாக நாமும் அவருடைய வார்த்தையை எடுத்து ஞானமாய் புத்தி சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு. தேவனுடைய வார்த்தை எப்படி புத்தி சொல்லுகிறதோ அப்படியே மற்றவர்களுக்கு நாங்கள் புத்தி சொல்ல வேண்டும். தேவனை அறிந்தவர்களுக்கும் சொல்ல வேண்டும், தேவனை அறியாதவர்களுக்கும் நாங்கள் இப்படியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் கொலோசியர் 4வது அதிகாரம். அதில் 2வது 4வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன்
ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறக்கும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். பவுல் அடிகளால் சொல்லுகிறார் தம்முடைய சபைகளுக்கு, கொலோசியர் சபைக்கு இப்படியாக சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி. அப்படியாக ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இதில் என் 3வது வசனம் சொல்லுகிறது, நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு என்று சொல்லி. ஏனென்றால் தேவனுடைய ரகசியங்களை, தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டிய விதமாக பேசி அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பவுலடிகளார் தனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக, விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக இப்படியாக சொல்லுகிறார். நாங்கள் வாசிப்போம் 5வது வசனத்தை வாசிப்போம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. யார் புறம்பே இருக்கிறவர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை அறியாதவர்கள், புறஜாதியான மக்களை குறித்து சொல்லப்படுகிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. இப்ப நாங்கள் இந்த இடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த லைவிலே போகிற காரியத்தை புறஜாதிகளும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களை குறித்து தான் இந்த இடத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு பலிபீடத்திலிருந்து பேசுகின்ற வேளையிலே பலிபீடத்திலிருந்து பேசுகிறோம். அது மட்டுமல்ல, இன்று நாங்கள் ஆண்டவரை குறித்து வேறு இடத்துக்கு போகிறோம். ஒரு 2 3 கிட்ட நாங்கள் பேசுகின்ற வேளையிலும் ஞானமாக நாங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்திலே புறம்பானவர்களும் இருப்பார்கள். புறம்பானவர்கள் இருக்கின்ற வேளையிலே ஞானமாக நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பலிபீடத்திலிருந்து நான் பேசும் வேளையிலும் நானும் ஞானமாக பேச வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஏதாவது தவறாக கதைத்தேன் என்றால் என்னுடைய மனைவி என்னிடத்துல பிரசங்கம் முடிந்தவுடன் சொல்லுவா, நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி கதைத்திருக்கிறீர்கள், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், பலிபீடத்திலிருந்து நீங்க கதைக்கிறீங்கள் என்று சொல்லி என் மனைவி எனக்கு புத்தி சொல்லுவார். என்னுடைய பிள்ளைகள் கூட புத்தி சொல்லுவார்கள், அம்மா சொல்றது சரி என்று சொல்லி அப்படியாக சொல்லுவார்கள். அப்படியாக நாங்கள் இந்த பலிபீடத்திலிருந்து பேசுகின்ற வேளையிலும் சரி, பலிபீடம் மட்டுமல்ல, நாங்கள் ஒரு சாதாரண ஆட்களாக இருந்தால் வேறு இடத்திலே 2 3 பேர்களோடு பேசுகின்ற வேளையிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் புறம்பானவர்கள் அந்த இடத்திலே இருக்கக்கூடும். இதிலே 6வது வசனத்தை வாசிப்போம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும் படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றினதாயும் இருப்பதாக. ஆமென். அப்ப எங்களுடைய வசனம் எப்படி இருக்க வேண்டுமா? எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்ப நாங்கள் ஒன்றையும் தவறியோ பதறியோ பேசக்கூடாது. பேசினால் இப்ப உதாரணத்துக்கு இந்த உலகத்திலே அநேக இடங்கள்ல நடக்கிற காரியம் என்னென்றால், ஒரு காரியத்தை பிழையாய் பேசி விடுவார்கள், பிழையாய் வாதாடி விடுவார்கள். அந்த பிழையை சரி செய்வதற்கு அதற்காக திரும்பவும் ஒரு காரியத்தை அந்த இடத்திலே பேச வேண்டும். திரும்ப அப்படி பேசி அவர்கள் அந்த இடத்தை விட்டு மீண்டு வராமல் அவர்கள் அந்த காரியத்தோடையே அவர்களுடைய வாழ்க்கை இப்படியாக போய்கொண்டிருக்கும். அந்த தவறாக பேசியதை சரி செய்வதற்காக தொடர்ந்து வாதாடி கொண்டு அப்படியே அவர்களுடைய காலம் போய்கொண்டிருக்கும். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. எதையும் சரியாக பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறியதாகவும் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் கிருபை பொருந்திய வசனங்களை
இப்படியாக சொல்ல வேண்டும். பாவங்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். அதை வசனம் சொல்லுகிறது, பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும். அதற்கும் ஒரு வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வெளியிலே போகிறோம், வெளியிலே போகின்ற வேளையிலே அநேக காரியங்களை நாங்கள் காண்கின்றோம், பாவமான காரியங்களை காண்கின்ற வேளையிலே அதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே அதை நாங்கள் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும், வெளியிலே சென்றால் அந்த இப்படிப்பட்ட பாவம் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அதை விவரித்து சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு பலிபீடத்தை கூட நாங்கள் ஒரு பக்குவமாக தேவன் அளந்த அளவின்படியாக பலிபீடத்தை நாங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படியாக நாங்கள் எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே தேவன் எங்களுக்கு அருளின ஒரு பக்குவத்தோடு நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பலிபீடத்திலே மட்டுமல்ல, நாளை நாங்கள் வேறு இடத்திலே போய் ஆண்டவரை பற்றி சொல்லுகின்ற வேளையிலே, நாங்கள் வேறு காரியங்களை பற்றி ஆண்டவருடைய காரியங்களை பற்றி கதைக்கின்ற வேளையிலும் கூட நாங்கள் அந்த காரியங்களை தேவன் அருளின அந்த லிமிட்டோடு நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களை. நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் கொலோசியர் அதிலே 4வது அதிகாரம் 5 நாங்கள் வாசிப்போம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆமென். அப்படியாக நாங்கள் எப்பொழுதும் கிருபை பொருந்தின வார்த்தை எங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டும். உப்பால் சாரமேற்றப்பட்ட காரியமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியாக நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்ப நாங்கள் இன்று பார்த்து ஆசைப்படுகிற மதிக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தை உடையவர்களாய் தேவன் அவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்ற அறிவை பெற்று வாழ்ந்து ஓட்டத்தை ஜெயமாய் முடித்த மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக நாங்களும் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து ஆசைப்படுகிற ஒரு பரிசுத்தவான்களாக மாறி இப்படியாக நாங்களும் அப்படிப்பட்டவர்களை போல நாங்கள் நடக்க முயற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்ப ஆபிரகாமை தேவன் இப்படியாக அழைத்தார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டுகிற தேசத்துக்கு போ என்று சொல்லி. அப்படியாக அழைத்த தேவன் 99 வயதாகின்ற வேளையிலே அந்த ஆபிரகாமை இப்படியாக அழைத்து சொல்லுகிறார், நீ உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறார். என்னுடைய பார்வைக்கு உத்தமனாய் நடந்து கொள் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அப்படியாக நாங்களும் உத்தமனாக நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி உத்தமனாக நடந்த அந்த ஆபிரகாமைத்தான் தேவன் இப்படியாக சொல்லுகிறார் சிநேகிதன் என்று சொல்லி. இப்ப தாவீதை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் தாவீதை இப்படியாக சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு மகன் என்று சொல்லி தாவீதை சொல்லுகிறார். அப்படியாக தாவீது இருதயத்துக்கு பிரியமான ஒரு மகனாக இப்படியாக நடந்த ஒரு மகனாக இருந்தார் பிரியமானவர்களே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த வார்த்தையின்படியாக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஞானம் என்ன என்று சொன்னால், ஞானம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அந்த ஞானத்தை பெற்றவர்களாய், அந்த ஞானத்தை உடையவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட நன்மையை அருளுகிறார் என்று சொல்லி ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் அடிப்படையிலே பொல்லாங்கை விட்டு நாங்கள் விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும். விலகி எங்களுடைய தேவனுக்கு பிரியமாக நாங்கள் நடக்கின்ற வேளையிலே தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மையை வழங்குகிறார், அவர் கேடகமாய் இருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையை அறிந்தவர்களாய் நாங்கள் அந்த அறிவை பெற்றோமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டோம், ஒன்றுக்கும் கலங்க மாட்டோம், ஒன்றுக்கும் திகைக்க மாட்டோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் உத்தமனுக்கு தேவன் துணையாக இருக்கிறார் என்கின்ற அந்த அறிவை பெற்றிருப்போம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தேவைகளை குறித்து நாங்கள் எங்களுடைய தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகின்ற வேளையிலே அந்த அறிவை பெற்றவர்களாக நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே தேவன் இப்படியாக எங்களுக்கு நன்மையை தருகிறவராயிருக்கிறார்.
தேவனிடத்திலே எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்டோமாக இருந்தால் அவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாங்கள் தேவனை பெற்று அறிவென்று நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக அவருடைய சித்தத்தின்படியாக எதையாவது நாங்கள் கேட்கிறோம் என்று நாங்கள் நினைத்தோமாக இருந்தால் எப்படி அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது? நாங்கள் பரிசுத்தமாக வாழுகின்ற வேளையிலே, நாங்கள் நேர்மையாக உத்தமமாய் வாழுகின்ற வேளையிலே, பாவம் செய்யாது வாழுகின்ற வேளையிலே, அப்படியாக நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே அவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அந்த அறிவாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படித்தான் ஆபிரகாமும் இப்படியாக அந்த அறிவை பெற்றவனாக தேவனுக்கு முன்பதாக நடந்தான், நன்மைகளை இப்படியாக பெற்றுக்கொண்டான். இதோ ஜோபுவை பார்த்தோமாக இருந்தால், ஜோபு இப்படியாக எல்லாராலும் மதிக்கப்படாத ஒரு நபராக மாறினார். எல்லோராலும் மதிக்கப்பட்டவர். பெரியோர்கள் கூட வந்து ஜோபுவுக்கு முன்பதாக வந்தனம் பண்ணி போகக்கூடிய ஒரு மனிதனாக ஜோபு இருந்தார். ஆனால் ஒரு காலத்திலே எல்லோராலும் மதிக்கப்படாதவனாய், மனைவியால் கூட ஒதுக்கப்பட்ட ஒரு மகனாக இருந்த வேளையிலே அந்த ஜோபுனுடைய இருதயத்திலே ஒரு இன்பமாக இருந்திருக்கும். ஏனென்றால் என்னுடைய தேவன் என்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார், அவருக்கு முன்பதாக நான் துரோகம் பண்ணினதில்லை, அவர்கிட்ட கட்டளையின்படி நடந்தேன், அதன் நிமித்தமாக அவர் என்னை இப்படியாக சேர்த்து கொள்ளுவார், என்னுடைய காரியத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்லி ஜோபு இப்படியாக காத்திருந்தார். காத்திருந்தது போல ஜோபனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது பிரியமானவர்களே. அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்தவான்களை போல எங்களை நாங்கள் காத்து கொண்டு இப்படியாக நடந்து கொள்ளுகின்ற வேளையிலே ஞானத்தை வா என்று அழைத்து அந்த புதையலை தேடுகிறது போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் தேடினோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையை வழங்காதிரார். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இப்படியாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். அந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட அறிவை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனை பற்றி அறிகிற அறிவை எங்களிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களிடத்திலே இப்படியாக புதையலை தேடுகிறவர்கள் போல அதை தேடி கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியாக நன்மை பெருகுகிறதாக இருக்கின்றது பிரியமானவர்களே. அப்படித்தான் இதிலே சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. நாங்கள் இந்த வார்த்தையின்படியாக நடந்து எங்களுடைய ஓட்டத்தை ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எல்லோரும் அமைதியாக எழுந்திருப்போம். எழுந்திருந்து தேவனிடத்திலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவனே, கர்த்தாவே, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எல்லா வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஞானத்தோடு நடக்கும்படியாய் எல்லோரும் ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரே, ஞானத்தோடு நடக்கும்படியாய் உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா நாங்கள் பேசும்படியாய், உங்களுக்கு பிரியமாய் பேசும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே இதோ ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளை பார்க்கிறோம், இருளின் பிள்ளைகள் அதிக ஞானத்தோடு இருக்கிறார்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறீர்கள். ஆண்டவரே, அந்தபடியாய் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளாக இருந்து நாங்கள் அப்பா ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாய் ஆண்டவரே நடந்து கொள்ள, ஞானமாய் நடந்து கொள்ள, புத்தியை சம்பாதிக்க ஆண்டவரே புதையலை தேடுகிறது போல ஆண்டவரே நாங்கள் ஞானத்தை தேடி அந்த அறிவை பெற்றுக்கொள்ள, உங்களிடத்திலிருந்து ஆண்டவரே நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ எங்களை ஆண்டவரே சபையாராய், குடும்பத்தாராய் ஆண்டவரே அப்பா எல்லோரும் ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு தருகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல துதிகளையும் இதோ இந்த விண்ணப்பங்களை மேறெடுக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.